Hi viewers, welcome to my channel. This is Dr. Rajalakshmi Parthasarathy here. இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆக்சுவலி பகவத்கீதா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பகவத்கீதாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் லார்ட் கிருஷ்ணா சொல்லியிருப்பார், ஐ ஆம் த ஃபயர் ஆஃப் டைஜஷன் இன் எவ்ரி லிவிங் பாடி அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னு கொஞ்சம் அதனோட இன்சைட்ஸ் நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக புரியும். இதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஏன்னா இதில் எனக்கு நான் தெரிஞ்சது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்ட்டு தான். இப்போ 5 எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். என்னெல்லாம் இருக்குது? மண், நீர், தீ, வழி, வெளி. இதே இங்கிலீஷில் நம்ம 5 பூதங்கள் தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் 5 எலிமெண்ட்ஸ், தட் இஸ் எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ். ஸோ 5 சொல்லிட்டோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம 5 சென்சஸோட ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மண் பூதம் பற்றி பேசலாம். இப்போ மண் சக்ராஸ், அதுவும் சக்ராஸ்லேயும் ரிலேட்டடாக இருக்குது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா? ஸோ ஒரு மண் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மண் அப்படிங்கிற ஒரு பூதம் கீழே, தட் இஸ் மூலாதார சக்ரா, ரூட் சக்ரான்னு சொல்லுவாங்க, அந்த மூலாதாரத்தோட கனெக்டட். ஸோ இதை ஸ்மெல் அப்படிங்கிற அந்த சென்ஸோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது என்னன்னா நீர். நீர் அப்படிங்கிறது இதுக்கு மேலே சுவாதிஷ்டானம் இருக்கு இல்லையா? ஸோ பிலோ பெல்லி பட்டன் இருக்கும் அந்த சக்ரா. சுவாதிஷ்டான சக்கராத்தில் இருக்கிறது அந்த நீர் பூதம். அதை டேஸ்ட் அப்படிங்கிற சென்ஸுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா ஃபயர். ஃபயருங்கிறது தீ. எப்பயுமே ஸ்டமக்கு ஃபயர். ஸோ அந்த சக்ரா கண்ணுக்கு தட் இஸ் கண், அந்த சென்ஸ் ஆர்கனை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது ஏர். ஏர் அப்படிங்கிறது அநாகத சக்ரா, தட் இஸ் செஸ்ட். அதை டச் அப்படிங்கிற அந்த சென்ஸோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்ரா, தட் இஸ் விஷுத்தி. ஸோ இதை சவுண்ட் அப்படிங்கிற அந்த சென்ஸுக்கு கோரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 எலிமெண்ட், தென் 5 சென்சஸ், 5 சக்ராஸ். ஸோ இது அந்த அளவுக்கு இட் இஸ் ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு கண் பாதிப்பு இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கே பாருங்களேன், கண் சரியாக தெரியல, எல்லாருமே ஸ்பெக்ஸ் போடுறோம். ஸோ இது இப்போ கண் அஃபெக்ட் ஆகுதுன்னா மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஸ்டமக், தட் இஸ் தீ அப்படிங்கிற இந்த ஃபயர் அப்படிங்கிற இந்த எலிமெண்ட் காட் அஃபெக்டட் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு சென்சஸ் ரிலேட்டடாக ஹவ் ஃபண்டாஸ்டிக்லி இட் இஸ் ரிட்டர்ன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டார் போடுறோன்னா, இந்த மேலே போகிறது, அந்த மேலே ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம், கீழே ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம், அப்படி தானே? ஸோ இப்போ மேலே போடுற ட்ரையாங்கிள் அந்த 2 இட் ஷோஸ் இந்த மண்ணும், மேலே போகிறது அந்த தீ அண்டு ஃபயர், அந்த 2 தட் இஸ் ஃபயர் அண்ட் ஏர், அந்த 2 மேலே போகிறது. கீழே வர்றதுங்கிறது மண்ணும் நீரும் கீழே வர்ற பூதம். இதை சுற்றி ஒரு சேர்த்து போட்டால் ஒரு ஹெக்ஸகன் வரும். இதை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே இந்த 4 பூதங்களும் சேர்ந்து நம்ம உடம்புல இந்த அளவுக்கு சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். அந்த 2 ட்ரையாங்கிள் ப்ளஸ் அந்த எல்லா பாட்டையும் சேர்த்தோன்னா ஒரு ஹெக்ஸகன் வருது. ஸோ இந்த இதில் தான் இந்த 4 பூதங்கள் ஸ்பேஸில் தான் அடங்குது. அப்படிங்கிறதுல தான் நான் இந்த ஐ ஆம் த ஃபயர் ஆஃப் டைஜஷன் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் நம்ம லார்ட் கிருஷ்ணா ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் சச் அ வே that he is in our body in the form of fire of digestion. ஸோ அந்த ஸ்டமக்கில் அந்த மாதிரி ஸ்பேஸுக்கும் சொல்கிறார். அதுவும் நிறையா இருக்குது. நிறைய இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு என்னென்னா, இதை அந்த சக்ராஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் சென்சஸ்
இந்த அளவுக்கு வந்து இது ஹவு இட் இஸ் லிங்க்டு அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பட் இது வந்து நம்ம இப்போ சக்ரா சரியில்லை, இந்த மாதிரி வந்து ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே சம் கைண்ட் ஆஃப் அந்த சிம்பிள் போஸஸ் லைக் ட்ரீ போஸ், கவ் போஸ், பிரிட்ஜ் போஸ், இந்த மாதிரி ப்ளோ போஸ், இந்த மாதிரி நிறையா ஒரு 5 போஸஸ் இருக்குது. அதுலேயே வந்து இந்த சக்ராஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலும் இந்த மாதிரி இருந்துட்டு அப்படின்னா நமக்கு டிசீஸ் அப்படிங்கிறதே வராது. இன்றைக்கி நிறைய டிசீசஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம், சாப்பாடு சரியில்லைன்னு சொல்கிறோம். இவ்வளவும் இருக்கும் பொழுது இந்த 5 எலிமெண்ட்ஸ் அண்ட் சென்சஸ் அண்ட் சக்ராஸ் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே டிசீஸ் இல்லாமல் இருக்கலாம். இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நினச்சேன். ஐ திங்க் வெரி சிம்பிளாக உங்களுக்கு நம்ம இயற்கையோடு எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹெல்த் டிப்போடு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.